Question number 8. A cubical milk tank can hold 1,25,000 liters of milk. Find the length of its side in meters. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு கனசதுர வடிவிலான பால் தொட்டியானது 1,25,000 லிட்டர் கொள்ளளவை கொண்டுள்ளது. அத்தொட்டியின் பக்க நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து A கியூபிக் யூனிட்ஸு. வால்யூம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1,25,000 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டர் அதை நோட் பண்ணணும். ஸோ 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஸோ லிட்டரில் அவங்க கொடுத்துருக்காங்க. மீட்டரில் கன்வெர்ட் பண்ணோன்னா லிட்டர் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மீட்டர் இந்த பக்கம்னா 1/1000 மீட்டர் கியூப்னு கிடைக்குமா. ஸோ இதைத்தான் வந்து இந்த வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ வால்யூம் ஈக்குவல் டு 1,25,000 டிவைடட் பை 1000 மீட்டராக நான் இந்த 1,25,000 வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். டிவைடட் பை 1000 போட்டால் கன்வெர்ட் ஆகுமா. ஸோ இது கேன்சல் ஆயிரும். 125 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஸோ வால்யூம் வந்து 125 மீட்டர் கியூப்னு கிடச்சிருச்சு. ஸோ ஃபார்முலா என்ன, வால்யூம்க்கான ஃபார்முலா A கியூப். ஸோ 125னா A கியூப் ஈக்குவல் டு 125. ஸோ A ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் 125. இது எப்படி பிரிக்கலாம், 125 ஃபிஃப்த் டேபிள்னா 3 கிடைக்குமா. ஸோ 3. ஸோ இங்கே என்ன இருக்குது, கியூப். அப்போ 3க்கு ஒரு 5 தான் வெளில எடுக்கும். அப்படி எடுத்தால் A ஈக்குவல் டு 5 மீட்டர் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ த லென்த் ஆஃப் மில்க் டேங்க் வந்து 5 மீட்டர்னு நாம் ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா.